சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று மாத்தளையில் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வை மத்திய மாகாண விளையாட்டு, இளைஞர் மற்றும் மகளிர் விவகார, கிராமிய அபிவிருத்தி மற்றும் கைத்தொழில் அமைச்சு ஏற்பாடு செய்திருந்தது. மாத்தளை நகரிலிருந்து எட்வர்ட் மைதானம் வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊர்வலத்தை தொடர்ந்து சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்த நிகழ்வில் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த, காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உயர்தரம் மற்றும் சாதாரண தரத்தில் விசேட சித்தி பெற்ற மாணவிகளுக்கு பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த அமைச்சினை பொறுப்பேற்க பாராளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் ஒன்று இல்லையா என வெளிநாட்டு தூதுவர்கள் குழு என்னிடம் விசாரித்தனர். அவ்வாறு பெண்கள் இருந்தால் எனது அமைச்சை அவர்களிடம் கொடுக்குமாறு தெரிவித்தனர். ஏன் இதனை ஆண்களிடம் கொடுத்துள்ளனர் என்று வினவினர். நகைச்சுவைக்காக கேட்கிறார்கள் என நான் சிந்தித்தேன். ஆனால் அவர்கள் உண்மையாகவே அந்த கேள்வியை என்னிடம் கேட்டனர். நான் ஒரு பெண்ணின் மூலமாகவே பிறந்துள்ளேன். எனக்கு 6 சகோதரிகள் உள்ளனர். நான் திருமணம் முடித்திருப்பதும் ஒரு பெண்ணை. எனக்கு 5 வயது இருக்கும் போது எனது தாய் இறந்து விட்டார். அதன் பின்னர் எனது சகோதரிகள் 6 பேருமே என்னை வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தனர். ஆகவே இந்த பதவிக்கு நான் தகுதியானவர் என அவர்களுக்கு பதிலளித்தேன். மீண்டும் என்னிடம் கேள்வி கேட்கப் போவதில்லை என அவர்கள் கூறினார்கள். එනිසා